போர்வைக்கால அட்டகாச ஆடியோ ஆஃபர் ஸ்டார்ட் ஆகிருச்சு. போர்வைக்கால பொருட்கள் வாங்கி 1 கோடி மதிப்புள்ள கிஃப்ட்ஸ் வின் பண்ண வாய்ப்பை பெறுங்க. லயனா டேட்ஸ், இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயனா பிரீமியம் டேட்ஸ். சார், கேப் ஆட்டோ பைக்குன்னா ரெட் டாக்ஸி மட்டும்தான். ஆடி மாதத்தில் வந்து இந்த கிருத்திகை, ஆடி கிருத்திகை ரொம்பவே விசேஷம் அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையாக இந்த ஆடி கிருத்திகை அப்படிங்கிறது இந்த ஆடி மாதத்தில் என்ன தேதியில் வருது? ஆடி கிருத்திகை வந்து ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி வருது, வியாழக்கிழமை வருது. ஸோ வியாழக்கிழமை அப்படின்னாலே முருகனுக்கும் விசேஷம்தான். அதுவும் 6ஆம் தேதி வர 6ஆம் தேதி. ஆடி மாதத்தில் கிருத்திகா நட்சத்திரமும் தை மாதத்தில் பூச நட்சத்திரமும் முருகனுக்கு ரொம்ப விசேஷம். ஆமாம், தைப்பூசம். அதே மாதிரி வைகாசியில் அதை 6 முகமாக அப்படிங்கிற பேரையும் சூட்டினது ஆடி கிருத்திகையில். அதனால் ஆடி கிருத்திகையில் முருகனுக்கு நம்ம விரதம் இருந்து என்ன வேண்டியிருந்தாலும் அன்றைய நாளில் நமக்கு முருகன் அருள். காவடி ரூபத்தில் எடுத்தாங்க. அந்த காவடியில் வந்து பல வகையான காவடிகள், புஷ்ப காவடி வச்சாங்க, பால் காவடி, சர்ப்ப காவடி, பன்னீர். சுவாமிக்கு வந்து வேல்மாறல் படிப்பாங்க, இல்லைன்னா சுப்பிரமணிய புஜங்கம் படிப்பாங்க. சுப்பிரமணிய புஜங்கம் படித்தாலும் உடல் ஆரோக்கியத்தில். குறிப்பாக இந்த ஆடி கிருத்திகையில் வந்து என்ன மாதிரியான நெய்வேத்தியங்களை முருகப்பெருமானுக்கு வீட்டில் செய்து படைக்கலாம்? முருகனுக்கு வந்து ஜென்ரலாக மாதுளம்பழம் வந்து முருகனுக்கு இப்போ கல்யாணம் ஆகணும் அப்படின்னு வேண்டினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வள்ளி தெய்வானையோடு இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு போய் சம்பங்கி மாலை போட்டு, நம்ம வீட்டுக்கு கல்யாணம் வரணும்னு வள்ளிக்கு மட்டும் 2 மாலை போடலாம், போட்டு ஒரு மாலை நம்ம வீட்டு. ஐபிசி பக்தி நேயர்களுக்கு இனிமையான எந்நேரத்து வணக்கங்கள். இன்று நம்ம கூட பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பாரதி ஸ்ரீதரம் அவங்க இருக்காங்க. நிறைய விஷயம் ஆடி மாதத்தோட விசேஷங்கள் பற்றி நிறைய விஷயங்களை அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அம்மா வணக்கம். வணக்கம். ஆடி மாதம் அப்படின்னு சொன்னால் தெய்வங்களுக்கெல்லாம் உகந்த மாதம் தான் இந்த ஆடி மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆடி மாதத்தில் பூஜை நடக்கும், திருவிழா நடக்கும், மாரியம்மா திருவிழா நடக்கும், வேப்பிலை, மஞ்சள், இப்படி நிறைய விஷயங்கள் நடக்கும். ஆனால் நல்ல விஷயங்களை எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுக்கிறாங்க. காது குத்தோ, திருமணமோ, புது வீடு புகுறதோ, அல்லது வந்து கணவன் மனைவியை கூட பிரித்து வச்சுருவாங்க. ஏன் தெய்வத்துக்கு உகந்தது, ஏன் மனிதர்களுக்கு உகந்தது இல்லை அப்படின்னு சொல்லப்படுது? அதாவது ஆடி மாதம் அப்படிங்கிறது வந்து ஒரு வருஷத்தில் வந்து 2 அயனம் இருக்கும். அப்போ இது உத்தராயணம், தட்சிணாயனம். தேவர்களுக்கு உத்தராயண காலம் வந்து பகல், தட்சிணாயன காலம் வந்து இரவு. அதாவது பிரித்து வைக்கணும் தம்பதிகளை, இல்லை நல்லது பண்ணக்கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்லவே இல்லை. ஆனால் நம்ம முன்னோர்களுக்கு வந்து என்ன, அவங்களுக்கு வந்து விஞ்ஞானம் நல்லா தெரியும். அப்போ ஒரு கிரகம் இப்படி நகர்றது அப்படின்னா மக்களுக்கு என்ன மாதிரியான பாதிப்புகள் இருக்கும்னு. இந்த அயனம் தட்சிணாயன புண்ணிய காலம் ஆரம்பிக்குது அப்படின்னா பருவம் வந்து மாறும். அப்போது அந்த பருவம் மாறும்போது, இப்போ காற்று காலம் வந்துடும் இல்லையா, ஆடி மாதங்கிறது காற்று காலம். இந்த பருவம் மாறும்போது நம்ம உடலில் வந்து நிறைய மாற்றங்கள் ஏற்படும். அப்போ புதுசாக கல்யாணம் ஆன தம்பதிகள் ஆடி மாதத்தில் 1-2 அவங்க கர்ப்பம் தரித்தால் அந்த குழந்தை ஆரோக்கியமாக இருக்காது. ஏன்னா சூரியனோட தாக்கம் பூமி மேலே வந்து அதிகமாக படுது, உஷ்ணம் அதிகமாக இருக்கும். அதனால தான் உங்களுக்கு கேப்பங்கூழ் சாப்பிட்ணும், ஞாயிற்றுக்கிழமையில் அம்மனுக்கு கூழ் வாக்கிறது. அப்போ இது எல்லாத்தையும் வகைப்படுத்தி வச்சா நம்ம வந்து பக்தியை விட மனிதர்களுக்கு பயம் ஜாஸ்தி. அதனால் ஒரு பயத்தோடு கலந்த பக்தியை வந்து நம்ம முன்னோர்கள் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. ஆடி மாதத்தில் வந்து இந்த கிருத்திகை, ஆடி கிருத்திகை ரொம்பவே விசேஷம் அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையாக இந்த ஆடி கிருத்திகை அப்படிங்கிறது இந்த ஆடி மாதத்தில் என்ன தேதியில் வருது? ஆடி கிருத்திகை வந்து ஆகஸ்ட் மாதம் 6ஆம் தேதி வருது, வியாழக்கிழமை வருது இந்த வாட்டி. ஸோ வியாழக்கிழமை அப்படின்னாலே முருகனுக்கும் விசேஷம்தான். அதுவும் 6ஆம் தேதி வர 6ஆம் தேதி வருது. முருகனுக்கு ஆடி கிருத்திகை ரொம்ப விசேஷமான ஒன்று. நம்ம ஏற்கனவே சொன்னது போல் ஆடி மாதத்தில் கிழமைகளுக்கு எப்படி முக்கியத்துவமோ, நட்சத்திரங்களுக்கு ஒரு முக்கியத்துவம், அதே மாதிரி நமக்கு வந்து திதிகளுக்கும் முக்கியத்துவம் உண்டு. ஆடி கிருத்திகை வந்து ஆகஸ்ட் 6ஆம் தேதி வியாழக்கிழமை வருது. கிருத்திகை அப்படின்னு சொன்னாலே முருகனுக்கு உகந்தது அப்படின்னு தான் சொல்லுவோம். இந்த கிருத்திகை, இந்த ஆடி கிருத்திகையில் என்ன மாதிரியான விரதங்கள், என்ன மாதிரியான அனுஷ்டானங்கள் அப்படிங்கிறத நம்ம பண்ணலாம்? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் சொன்னேன் வருஷத்தில் வந்து 2 அயனங்கள் வரும்னு.
ஸோ ஆடி மாதத்தில் கிருத்திகா நட்சத்திரமும் தை மாதத்தில் பூச நட்சத்திரமும் முருகனுக்கு ரொம்ப விசேஷம். ஆமா, தைப்பூசம். அதே மாதிரி வைகாசியில் விசாகம். ஸோ இந்த மூன்றுமே நட்சத்திரங்களை சார்ந்து தான் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐப்பசி மாதத்தில் கந்த சஷ்டி ஆரம்பிக்கிறதுனா அது திதியில் வந்துடும், 6 நாட்கள் சஷ்டி திதியில் வந்துடும். நட்சத்திரங்கள் பார்க்கும்போது இந்த வருஷத்தில் ஆடி கிருத்திகை தைப்பூசம் வைகாசி விசாகம் இது மூணுமே முருகனுக்கு வந்து ரொம்ப நட்சத்திர ரீதியாக ரொம்ப விசேஷம். இந்த ஆடி கிருத்திகை வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா முருகன் பிறந்த நாள் அப்படின்னு சொல்கிறோம் புராணத்தின்படி. கிருத்திகை நட்சத்திரம் முருகன் பிறந்த நாள் அப்படின்னு. கிருத்திகா நட்சத்திரத்திற்கு இன்னொரு பெயர் உண்டு, அதுக்கு அக்னி நட்சத்திரம்னு பேர். அப்போது நமக்கு எப்போ வந்து சித்திரை மாதத்தில் கிருத்திகா நட்சத்திரத்தில் சூரியன் சஞ்சாரம் பண்ணுறாரோ அப்போ நமக்கு அக்னி நட்சத்திரம் ஆரம்பிக்கும். அதனால் இந்த நட்சத்திரத்திற்கு அக்னி நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப அதிகமான உஷ்ணம் உள்ள நட்சத்திரம் கிருத்திகா நட்சத்திரம் தான். சிவபெருமானினுடைய நெற்றிக்கண்ணிலிருந்து தீப்பொறிகள் வருது. அப்போ அக்னி தேவனுக்கு வந்து அந்த ஜுவாலையோடைய உஷ்ணம் தாங்கலை. அப்போ அவர் சரவண பொய்கையில் போய் அவர் ஐக்கியமாறார். அப்போ ஐக்கியமாகும்போது 6 பொறிகள் 6 குழந்தைகளாக வருது. 6 குழந்தைங்களை பார்த்துக்கிறதுக்கு தான் கார்த்திகை பெண்கள் வராங்க. அப்போ பார்வதி தேவி வந்து 6 குழந்தையும் ஒன்றாக ஆக்கி அதை 6 முகமாக அப்படிங்கிற பேரையும் சூட்டினது ஆடி கிருத்திகையில். அதனால் ஆடி கிருத்திகையில் முருகனுக்கு நம்ம விரதம் இருந்து என்ன வேண்டியிருந்தாலும் அன்றைய நாளில் நமக்கு முருகன் அருள் நல்லா கிடைக்கும் அப்படிங்கிறது தான். அதுவும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா முருகன் தான் ஒரு ட்ரெண்டிங் கடவுளாக இருக்கார். இப்போ ஆடி கிருத்திகையில் வந்து முருகனோட பிறந்த தினம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ சஷ்டி திதிக்கு நம்ம சில வரமுறைகள் அனுஷ்டானங்கள், இந்த ஆடி கிருத்திகைக்கு என்ன மாதிரியான அனுஷ்டானங்கள்? ஆடி கிருத்திகை வந்து பார்த்திங்கன்னா எல்லா முருகன் கோயில்லையுமே காவடி எடுக்கிறது ரொம்ப விசேஷமாக பண்ணுவாங்க. அதாவது ஒரு புராணத்தில் ஒரு கதை வந்து சொல்லுவாங்க. இந்த ஆடி கிருத்திகைக்கு ஒரு அசுர குலத்திலிருந்து தேவர் குலத்துக்கு வந்த ஒருத்தர் வந்து முருகனை நோக்கி தபஸ் பண்ணுறார். அப்போ அவருக்கு வேண்டிய வரங்கள் கிடைக்கும்போது நான் முருகனுக்கு ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படிங்கிறதுனால மலையை எடுத்து தன் முதுகில் சுமந்து அவர் வந்து முருகனை வந்து தரிசனம் பண்ணி நேர்த்தி கடனாக அதை பண்ணாராம். ஸோ நம்மளால் வந்து மலையை தூக்கி முதுகில் வைக்க முடியாதுங்கிறதுக்காக அதை நினைவு கூர்ந்து முருகனுக்கு செலுத்தக்கூடிய நன்றி கடனை காவடி ரூபத்தில் எடுத்தாங்க. அந்த காவடியில் வந்து பல வகையான காவடிகள், புஷ்ப காவடி வச்சாங்க, பால் காவடி, சர்ப்ப காவடி, பன்னீர் காவடி முருகனுக்கு பண்ணது. அதே மாதிரி அம்மனுக்கு வந்து எப்படி அலகு குத்தி பிரார்த்தனைகள் பண்ணுவாங்களோ முருகன் ஆலயத்தில் இந்த அலகு குத்தியும் பிரார்த்தனைகளை வந்து பண்ணுவாங்க. ஸோ முருகனுக்கு பிரார்த்தனை நிறைவேற்றக்கூடியது காவடி எடுத்து அப்படிங்கிறது ஆடி கிருத்திகை தான். இப்போ முருகனை பொறுத்த வரைக்கும் நம்ம ஆடி கிருத்திகை அன்றைக்கி வீட்டில் என்ன மாதிரியான வழிபாடுகளை செய்யலாம்? ஆடி கிருத்திகையில் பால் குடம் எடுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம். வீடுகளில் வந்து பார்த்திங்கன்னா வேலுக்கு வந்து பால் அபிஷேகம் பண்ணுவாங்க, பஞ்சாமிர்த அபிஷேகம் இதெல்லாம் செஞ்சு சுவாமிக்கு வந்து வேல்மாறல் படிப்பாங்க, இல்லைன்னா சுப்பிரமணிய புஜங்கம் படிப்பாங்க. சுப்பிரமணிய புஜங்கம் படித்தாலும் உடல் ஆரோக்கியத்திற்கு நல்லது. இப்போ இந்த ஆடி மாதத்தில் அதுவும் குறிப்பாக இந்த ஆடி கிருத்திகையில் வந்து என்ன மாதிரியான நெய்வேத்தியங்களை முருகப்பெருமானுக்கு வீட்டில் செய்து படைக்கலாம்? முருகனுக்கு வந்து ஜென்ரலாக மாதுளம்பழம் வந்து ரொம்ப விசேஷம். ஸோ மாதுளை முத்துக்கள் இருக்குல்ல அதில் அபிஷேகம் பண்ணுவாங்க. ஸோ அதையே நெய்வேத்தியமாகவும் பண்ணுவாங்க. முருகப்பெருமானுக்கு இந்த தேனும் தினைமாவும் வச்சு படைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமான ஒன்று. ஸோ இந்த அரிசி மாவுலேயே நாட்டு சர்க்கரை கலந்து அதில் முந்திரி பருப்பு, ஏலக்காய், பச்சைக்கற்பூரம் எல்லாம் போட்டு அந்த அரிசி வந்து ஈர அரிசியாக இருக்கணும், நல்லா நனைச்சி அதை கொஞ்சம் நிழலாக உலர்த்தி அது ரொம்ப விசேஷமாக முருகனுக்கு பண்ணுவாங்க. ஜென்ரலி வீட்டில் எதுவும் பண்ண முடியல அப்படின்னா பாயசம் பண்ணுறது ரொம்ப நல்லது. வெல்லம் போட்ட பாயசம் நைவேத்தியம் பண்ணாலும். இப்போ முருகனுக்கு வழிபாடு செய்கிற மலர்களில் விசேஷமான சில மலர்கள்லாம் இருக்குது. இந்த ஆடி கிருத்திகைக்கு நம்ம இந்த முருகனுக்கு இந்த மலரை கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் எந்த மாதிரியான மலர்கள்? அரளி ரொம்ப விசேஷம். முருகனுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிகப்பு அரளியும் விசேஷம்தான். அது ஒரு மாதிரி பிங்க் கலரில் இருக்கும் தெரியுங்களா, அந்த அரளியும் ரொம்ப விசேஷம்தான். இந்த ஆடி கிருத்திகையில் நீங்கள் வந்து முருகனுக்கு இப்போ கல்யாணம் ஆகணும் அப்படின்னு வேண்டினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வள்ளி தெய்வானையோடு இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு போய் சம்பங்கி மாலை போட்டு நம்ம வீட்டுக்கு கல்யாணம் வரணும்னு வள்ளிக்கு மட்டும் 2
மாலை போடலாம். போட்டு ஒரு மாலை நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து பிரார்த்தனை பண்ணலாம். முருகன் மட்டும் தனியாக இருக்கார், எனக்கு ரொம்ப எதிரிகள் தொல்லை நிறையா இருக்குது, ஸோ சத்ரு சம்ஹாரம் ஆகணும் அப்படிங்கிறவங்க வந்து அரளி மாலை போட்டு விசேஷமாக குழந்தை பேருக்காகனா குழந்தை பேருக்கு வந்து ரோஜா மாலை ரொம்ப விசேஷம். இந்த சிகப்பு ரோஜா இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாலை போட்டு அவங்க சுவாமியை வந்து வேண்டலாம். மாதுளம்பழம் எடுத்துன்னு போயிட்டு சுவாமிக்கு அதை நைவேத்தியம் பண்ணி அவங்க சாப்பிட்றதும் ரொம்ப விசேஷம். குழந்தை வரம் வேணும். இதே வந்து கொஞ்சம் உடல் உபாதைகள் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஆடி கிருத்திகையில் என்ன மாதிரியான மலர்களையோ இல்லை நெய்வேத்தியத்தை பண்ணி வேண்டுதல் செய்யணும்? கண்டிப்பாக ஏதாவது ஒரு விதத்தில் இந்த எலுமிச்சம்பழத்தை அவங்க சேர்த்துக்கிறது நல்லது. ஒன்று எலுமிச்சம்பழம், ஒரு சில இடங்கள்ல எலுமிச்சம்பழம் எடுத்துகிட்டு போய் வச்சு வீட்டுக்கு வந்து அதை பிழிஞ்சு குடிப்பாங்க. பஞ்சாமிர்தம் பண்ணி சாப்பிட்றது நல்லது. ஸோ பழனி அப்படின்னாலே நமக்கு பஞ்சாமிர்தம் தான். ஸோ முருகனுக்கு என்ன அபிஷேகம் பண்ணுறாங்களோ அதில் இவங்க வந்து இந்த பழங்கள்லாம் வாங்கி கொடுத்து பஞ்சாமிர்தம் எடுத்து அவங்க அதை நைவேத்தியமாக சாப்பிட்றது ரொம்ப விசேஷம். அடுத்து இப்போ நம்ம வீட்டில் வழிபாடு இதெல்லாம் பார்த்துட்டோம். குறிப்பாக வந்து இந்த ஆடி கிருத்திகை அப்படின்னா எந்த கோவிலுக்கு போனால் ரொம்பவே விசேஷம், எந்த மாதிரியான கோவில்களுக்கு நம்ம போகலாம்? பொதுவாக வந்து நம்ம திருத்தணி முருகர் வந்து ரொம்ப விசேஷம். 6 படையில் நீங்கள் எந்த படை வேணாலும் போகலாம். நீங்கள் இருக்கக்கூடிய இடங்களில் நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்களோ அந்த ஊரில் இந்த 6 படையில் எது பக்கத்தில் இருக்கோ அந்த கோவிலுக்கு நீங்கள் போகலாம். சின்ன சின்ன மலைகள் இருக்குது பார்த்திங்களா, குன்றில் இருக்கக்கூடிய குமரன் சொல்லுவாங்க, அந்த மாதிரி முருகன் கோவில் வந்து ரொம்ப வரப்பிரசாதி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ அந்த சின்ன ஊராக இருக்கும், அந்த முருகன்லாம் பெரிய ஃபேமஸாலாம் இருக்க மாட்டாங்க, பட் அந்த முருகன் கோயிலில் நினச்சது நடக்கும் அப்படின்ட்டுன்னு. இந்த ஆடி கிருத்திகைக்கு பார்த்திங்கன்னா அங்கே காவடியெல்லாம் நிறைய எடுப்பாங்க. அந்த மாதிரியான குன்றில் இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு போகலாம். நமக்கு காரைக்குடி பக்கத்தில் குன்றக்குடின்னு ஒரு ஊர் இருக்குது தெரியுமா, அந்த குன்றக்குடி முருகன் ரொம்ப விசேஷம். இந்த ஆடி கிருத்திகைக்கெலாம் குன்றக்குடி முருகன் போய் பார்த்திங்கன்னா நமக்கு என்ன இந்த ஆடியில் போய் என்ன கேட்டுட்டு வரோமோ அடுத்த ஆடிக்குள்ளே நடந்துடும் நிச்சயமாக. அதனால் எல்லாருக்கும் அங்கே போக முடியாது, மானசீகமாக பிரார்த்தனை பண்ணிக்கலாம். பட் இந்த மாதிரி ஏன்னா குன்றக்குடி வந்து பார்த்திங்கன்னா அது படி ஏறி தான் போகணும், ஆனாலும் அந்த முருகன் வந்து ஒரு தனிப்பட்ட விசேஷம் உண்டு. அதை மாதிரி சின்ன சின்ன குன்றில் இருக்கக்கூடிய முருகன் கோயிலாக இருந்தாலும் பரவாயில்ல. திருச்செந்தூர்லேயே இருக்காங்க அப்படின்னா ஆடி கிருத்திகைக்கு அவங்க திருச்செந்தூர் போகலாம், பழமுதிர் சோலை போகலாம், சுவாமிமலை போகலாம். பட் இந்த வாட்டி அது வியாழக்கிழமையில் வருது நம்ம ஆடி கிருத்திகை. சுவாமிமலை ரொம்ப விசேஷம், அதனால் சுவாமிமலை முருகனை போய் பார்க்கலாம். கண்டிப்பாக குரு அப்படின்னு வர்றதால சுவாமிமலையில் நம்ம வந்து வழிபாடு செய்யலாம். அதாவது ஆடி கிருத்திகையில் இவ்வளோ விஷயம் இவ்வளவு தாற்பயம் இருக்கிறது அப்படின்னு கேட்கும்போதே ரொம்பவே ஆச்சரியமாக இருக்கு மேம். கண்டிப்பாக இந்த ஆடி கிருத்திகையில் வந்து வழிபாடு செய்து அவங்க வந்து சகல சௌபாக்கியங்களும் பெறணும் அப்படிங்கிறத எங்களுடைய பிரார்த்தனைகளும் கூட. இவ்வளோ விஷயத்தை எங்களுக்கு சொல்லியிருக்கீங்க. இந்த நேரத்துக்கு நேர்காணலுக்கு நன்றி. பக்தி பரவசம் 2026 அனைவரும் வருக, அனுமதி இலவசம். ஆகஸ்ட் 7 வாணி மஹால், சென்னை. போர்வைக்கால அட்டகாச ஆடியோ ஆஃபர் ஸ்டார்ட் ஆகிருச்சு. போர்வைக்கால பொருட்கள் வாங்கி 1 கோடி மதிப்புள்ள கிஃப்ட்ஸ் வின் பண்ண வாய்ப்பை பெறுங்க. லயனா டேட்ஸ், இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லைனா பிரீமியம் டேட்ஸ். சார் கேப் ஆட்டோ பைக்குன்னா ரெட் டாக்ஸி மட்டும்தான்.